ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதாவது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து வெறும் கடாயில் வந்து நம்ம நல்லா வந்து வறுக்கணும். அதாவது அந்த கொலகொலப்புலாம் வந்து வெண்டைக்காயோட கொலகொலப்பு போகிற வரைக்குமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். இப்போ வதங்கிட்டு கொஞ்சம் நல்லா சுருங்கி அந்த கொலகொலப்புலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வருங்க. வறுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா சுருங்கி நல்லா வரும். அந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு அதே கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகி நல்லா சுருங்கி வரணும். நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ ஜூஸ் போல் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து போதுமானது. அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வந்து சுருங்கி நல்லா வந்து வெந்துடுச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மெஜ்ஜாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிடுங்க. ரசத்துக்கு வந்து இந்த சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு.